ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன். இது எப்படி வீட்டிலையே ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸும் இதுக்கு தேவையே இல்லை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி இதுதான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் இதில் 2 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் இதில் வந்து அளவு 2 கப் சுகர் வந்து பவுடர் பண்ணி இதில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப் இருந்தால் போதும். நான் போடுறேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போடாதீங்க. ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்குது. இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஃப்ரெண்டு கையிலே உறைஞ்ச சில ட்ராயிங்ஸ். இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் பர்சன், உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், இந்த மாதிரி ஒரு ஹரிபரியான வேர்ல்ட்லேயும் உங்களுக்காக சாப்பிட்டியா தூங்குனியான்னு ரொம்ப பாசமாக உங்களை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கையில் உறைஞ்சி கிஃப்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபேஸே வந்து நம்ம உறைஞ்சி கிஃப்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம எந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ ஃப்ரேமாக வாங்கி தந்தாலும் உங்களுக்கு இந்தளவுக்கு ஹாப்பினஸ் தருமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம கையிலே உறைஞ்சி கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையிலேயே உறைஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த பேஜ் போய் பாருங்கள். நான் இந்த பேஜை வந்து என்னோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜோட லிங்க் போடுறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் போடுறேன். கண்டிப்பாக போய் இந்த பேஜ் எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு நல்ல கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பேஜை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். நல்லா பாகு வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர், இப்போ இதில் பவுடர் சுகர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேணாம், சர்க்கரை பாகுலே நிறையா நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம், அதனால் இதில் 2 டீஸ்பூன் போட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது கலக்கி வச்சுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சோடா உப்பே போட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ பால் ஊற்றி இதை நம்ம பிரட்டிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் பால் இருந்தால் போதும். நல்லா கட்டி இல்லாத பிரட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை, நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நம்ம இந்த மாவில் நல்லா பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த இடம் வந்து அழகாக நடுவில் ஒயிட் கலரில் வரும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த பால் வெந்து எடுக்கிறப்ப. இப்போ நம்ம சர்க்கரை பாகில் இந்த பால் ஒவ்வொன்றா அழகாக போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த குலாப் ஜாமுன் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் சும்மா அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் முந்திரி மட்டும் நான் துருவி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.